மற்றுமோர் அண்மை செய்தி. புதுச்சேரியில் நாளை மறுநாள் விஜயின் ரோட் ஷோ ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மைதானங்களில் பொதுக்கூட்டமாக நடத்திக் கொள்ளலாம் என கூறியிருந்த புதுவை காவல்துறை உத்தரவை அடுத்து புதுச்சேரியில் நாளை மறுநாள் நடைபெறுவதாக இருந்த விஜயின் ரோட் ஷோ ஒத்திவைப்பு என்ற அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். தற்போது வரை காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை என்ற நிலையில் விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, மேலும் விவரங்கள். வணக்கம். புதுச்சேரியில் 5ஆம் தேதி நடப்பதற்காக திட்டமிடப்பட்டிருந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ரோட் ஷோ நிகழ்ச்சி தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. வரும் 5ஆம் தேதி புதுச்சேரியில தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டிருந்தது. ஆனால் அதற்காக அனுமதிகள் கிடைக்கப்படாத காரணத்தினால இந்த ரோட் ஷோ ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. புதுச்சேரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஏற்கனவே 3 முறை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் கூடிய ஆதவர்ஜுனா ஆகியோர் கடிதம் கொடுத்திருந்தனர். நேற்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மீண்டும் அவர்கள் கடிதத்தை கொடுத்து ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் திட்டமிட்டிருந்த தேதிப்படி 5ஆம் தேதிக்கு 2 நாட்கள் உள்ள நிலையில் இதுவரை புதுச்சேரி மாநிலத்தில் அனுமதி கொடுக்கப்படவில்லை. இது ஒரு புறம் இருக்க, புதுச்சேரி மக்கள் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் இந்த மக்கள் சந்திப்பு ரோட் ஷோ நிகழ்ச்சியை தற்காலிகமாக ஒத்திவைப்பிற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது இதற்கு முன்னதாகவே புதுச்சேரியில இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி பிற மாவட்டங்களில் இருந்தும் கூட்டம் கூட வாய்ப்பு இருப்பதாக எச்சரித்திருந்த சூழலில் தான் கரூர் போன்றே புதுச்சேரியிலும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவே மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் ஆலோசனையில் ஈடுபட்டு ரோட் ஷோவுக்கு அனுமதியை மறுத்திருந்தனர். அதே போல 3 மைதானங்களை கொடுத்து இதில் ஏதேனும் ஒரு மைதானம் தேர்வு செய்யும்படியும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்னும் பெட்டிஷன் அளிக்கப்படவில்லை. அதாவது ரீபெட்டிஷன் என்று கூறுவார்கள். திரும்பவும் மனு அளித்திருந்தால்தான் காவல்துறையினர் மாற்று தேதியோ அல்லது குறிப்பிட்ட தேதியிலோ அனுமதி வழங்குவார்கள். அப்படி இன்னும் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து மனுவும் அளிக்கப்படவில்லை. இந்த காரணத்தினால்தான் ரோட் ஷோ நடத்துவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விஜயின் ரோட் ஷோ ஒத்திவைக்கப்பட்டிருப்பதான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்டும். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.